ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திர மகாத்மியம் 25ஆம் அத்தியாயம். இறைவனின் தேரின் கட்டுமானம் மற்றும் நிறுவுதல். ஜெய்மினி முனிவர் கூறினார். இதை கூறியதும் நாரத முனிவர் வேதங்களின் கட்டளைகளின் வெளிச்சத்தில் எல்லாவற்றையும் யோசித்தார். அவர் எல்லாவற்றையும் ஒரு இலையின் சரியான வரிசையில் எழுதி அரசரிடம் தெரிவித்தார். இலையின் உள்ளடக்கங்களை கேட்டு அதை பற்றி மீண்டும் மீண்டும் யோசித்த பிறகு அரசர் அதை பத்மநிதியிடம் ஒப்படைத்தார். பத்மநிதியே, இங்கே எழுதப்பட்ட அனைத்தையும் ஒன்றாக சேகரிக்கவும், மண்டபத்தை தங்கத்தால் நிரப்பவும், தங்கத்தால் அலங்கரிக்கவும் பின்வரும் இருப்பிடங்கள் இருக்கட்டும். பிரம்மதேவரின் தெய்வீக இருப்பிடம், மாசுகள் இல்லாத பிராமண முனிவர்களின் இருப்பிடம் மற்றும் தேவேந்திரன் மற்றும் பிற சூரர்கள், சித்தர்கள், மரண உலகில் வசிப்பவர்கள், முக்கிய முனிவர்கள், மன்னர்கள், பாதாள உலகங்களில் வசிப்பவர்கள், பாம்பு, மன்னர்கள், பத்மநிதி, 3 உலகங்களிலும் வசிப்பவர்கள் வசிக்கும் இருப்பிடங்கள், ஒவ்வொரு இல்லத்திலும் பொருத்தமான இருக்கை ஏற்பாடுகள் இருக்க வேண்டும். பத்மநிதியே, அதை மிகுந்த வேகத்துடன் செயல்படுத்துங்கள். பொருட்களை சேகரிக்கும் நேரம் வரை விஸ்வகர்மனும் தங்களுக்கு உதவுவார். மன்னர் இந்திரத்யும்னன் இவ்வாறு கட்டளையிட்ட போது முனிவர் அவரிடம் கூறினார். இது தேவையான பொருட்களின் சேகரிப்பிலிருந்து தனித்தனியாக வெவ்வேறு இடங்களில் இடைவெளிகளுடன் செய்யப்பட வேண்டும். தங்கத்தால் சரியாக பொருத்தப்பட்டு பட்டு துணிகளால் அலங்கரிக்கப்பட்ட ரத்தினங்கள் பதித்த ஆபரணங்கள் போன்ற மதிப்புமிக்க 3 சிறந்த தேர்கள் செய்யப்பட வேண்டும். அவை பெரியதாகவும் வலிமையாகவும் இருக்க வேண்டும். ஸ்ரீ வாசுதேவரின் தேர் கருட சின்னத்தால் குறிக்கப்பட வேண்டும். தேவி சுபத்ரையின் தேரின் உச்சியில் தாமரை சின்னம் வைக்கப்பட வேண்டும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தேர் 16 சக்கரங்களாலும், பலதேவரின் தேர் 14 சக்கரங்களாலும், சுபத்ரையின் தேர் 12 சக்கரங்களாலும் கவனமாக பொருத்தப்பட வேண்டும். சக்கரம் ஏந்திய இறைவனின் தேரின் அகலம் 16 ஹஸ்தங்கள், அதாவது 16 × 45 720 நீளத்தின் அலகு ஆகும். பலதேவரின் தேர் 14 மற்றும் சுபத்ரையின் தேர் 12. அவர் அனைத்து உலகங்களின் ஓய்வுக்கான இடம். அவரது சிலை அமர்ந்த நிலையில் செய்யப்படுகிறது. அவர் நகர்ந்தால் உலகங்கள் அழிந்துவிடும். எனவே எந்த இயக்கமும் இல்லை. அறிவு என்ற கண்ணாடியில் அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட பிரபஞ்சத்தை அவர் பார்க்கட்டும். எனவே அவர் கையில் எப்போதும் தூய்மையான கண்ணாடி இருக்கும். அது மாசுகள் இல்லாதது. பனை மரம் தளத்தில் பூமியின் மேற்பரப்பில் நிலை நிறுத்தப்பட்டுள்ளதால் தாலா என்று அழைக்கப்படுகிறது. இறைவன் எப்போதும் அதனுடன் குறிக்கப்படுகிறார். எனவே அது மட்டுமே சேஷனின் அவதாரமான பலதேவரின் அசுத்தங்கள் இல்லாத சின்னமாக மாற்றப்பட வேண்டும். எனவே அவர் தாளத்வஜா, பனை மரத்தை சின்னமாக கொண்டவர் என்று அழைக்கப்படுகிறார். அல்லது கலப்பை மட்டுமே இறைவனின் சிறந்த சின்னமாக மாற்றப்பட வேண்டும். அதை கையில் வைத்திருக்க வேண்டும். அரசரே, இறைவனை நிறுவல் நீக்கப்படாத தேர் மாளிகை அல்லது நகரத்தில் தங்க வைக்கக்கூடாது. அது பலனளிக்காது. எனவே ஆரம்பத்தில் ஸ்ரீஹரியின் தேர் நிறுவுதல் செய்யப்பட வேண்டும். அதற்கான தேவையானவற்றை ஒன்றாக சேகரிக்க வேண்டும். அதை நான் நிறைவேற்ற வேண்டும். இது என் தந்தையின் கட்டளை. இந்த கட்டளையை பெற்ற உடனேயே நான் இங்கு வந்துள்ளேன். அவருடைய இந்த வார்த்தைகளை கேட்டதும் 3 ரதங்கள் செய்யப்பட்டன. பத்மநிதி வாங்கிய பணம் மற்றும் பொருட்கள் மூலம் விஸ்வகர்மா ஒரே நாளில் 3 ரதங்களை செய்தார். அச்சுகள், சக்கரங்கள், தூண்கள், கொடிகள், சின்னங்கள் போன்றவை மிகவும் அற்புதமானவை. ரதங்கள் விசாலமானவை மற்றும் அலங்காரங்களுடன் பொருத்தப்பட்டிருந்தன. அவை பல்வேறு வகையான அற்புதமான அம்சங்களுடன் அழகாக இருந்தன. அற்புதமான சேர்க்கைகளின் ஜோடிகளில் செதுக்கல்கள் இருந்தன. மேலும் வெவ்வேறு பகுதிகளில் சிறிய உருவங்கள் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றில் பாதி தங்க உரைகளால் முடிக்கப்பட்டன. அவை சூரிய கடவுளின் தேருடன் ஒப்பிடத்தக்கவை. அவை மேகங்களில் உரத்த சத்தத்தை கொண்டிருந்தன. அவை கண்களை கவரும் குணங்களை கொண்டிருந்தன. காற்றின் வேகம் கொண்ட 100கணக்கான வெள்ளை குதிரைகளால் அவை நுகத்தடி செய்யப்பட்டன.
ஜோதிடர்கள் அறிவுறுத்தியபடி ஒரு நல்ல திதியில் சந்திரன் நாளில் வளர்பிறை சந்திர திதியில் ஒரு நல்ல லக்னத்தில் சூரியன் ஒரு ராசிக்குள் நுழையும் நாளில் ஒரு முகூர்த்தத்தில் நாளின் நல்ல நேரத்தில் ஒரு நல்ல நாளில் வேதங்களின் விதிகளின்படி நாரத முனிவரால் அவை பிரதிஷ்டை செய்யப்பட்டன. முனிவர்கள் கூறினார்கள், புனித ஜெய்மினி முனிவரே, கூறுங்கள், நீங்கள் எல்லாம் அறிந்தவர், நாங்கள் உங்களை மதிக்கிறோம். ஸ்ரீஹரியின் தேர் நிறுவப்பட வேண்டிய நடைமுறை என்ன என்பதை எங்களிடம் கூறுங்கள். அது இருக்க வேண்டும். இதன் மூலம் நாம் செயல்முறையின் விவரங்களை அறிய முடியும். ஜெய்மினி முனிவர் கூறினார், உன்னத ஆன்மா கொண்ட நாரத முனிவரால் அது நிறுவப்பட்டதும் நான் முன்பு பார்த்ததும் எப்படிப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். தேரின் வடகிழக்கில் ஒரு அற்புதமான மண்டபம் அமைக்கப்படும். அதன் நடுவில் ஒரு மண்டபம் அமைக்கப்படும். பிராமணர்களே, அங்கு ஒரு சதுர பலிபீடம் அமைக்கப்படும். அது அசுத்தங்களிலிருந்து விடுபட்டதாக இருக்கும். பக்கங்கள் 4 ஹஸ்தங்கள், அதாவது 4x45 180 அலகு அளவிடப்படும் மற்றும் உயரம் 1 ஹஸ்தமாக இருக்கும். நிறுவுதலுக்கு முந்தைய இரவில் ஒரு நல்ல நேரத்தில் ஸ்வஸ்தி வாசனத்தின் மங்களகரமான சடங்கு செய்யப்படும். அதன் பிறகு 32 தேவர்களுக்கு உத்தரவுகளின்படி காணிக்கைகளை வழங்கிய பிறகு முளைகள் நிலைநிறுத்தப்படும். அங்குரார்ப்பணத்தின் மங்கள சடங்காகும். காலையில் பலிபீடத்தின் மீது வட்டம், தாமரை அல்லது ஸ்வஸ்திகாவின் புனித மறை படத்தை வரைய வேண்டும். அதன் மீது ஒரு தண்ணீர் பானை வைக்க வேண்டும். 5 மரங்களின் கஷாயம், அதாவது மரப்பட்டைகளிலிருந்து வெளியேறும் கஷாயம் அதில் ஊற்றப்பட வேண்டும். புத்திசாலி பக்தர் அதில் கங்கை போன்ற புனித நீர்களை, களிமண் மற்றும் மென்மையான தளிர்கள், அனைத்து வகையான வாசனை திரவியங்கள், 5 விலை உயர்ந்த கற்கள், அனைத்து மருத்துவ மூலிகைகள் ஆகியவற்றை ஊற்ற வேண்டும். இவ்வாறு கட்டளைகளின்படி அதை நிரப்பிய பிறகு குரு கிழக்கு நோக்கி அமர்ந்திருப்பார். அவர் மனதிலும் உடலிலும் தூய்மையாக இருக்க வேண்டும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நினைவு கூர்ந்து பின்னர் அதை பஞ்சகவ்யத்தால் நிரப்ப வேண்டும். பானை ஒரு பட்டு துணியால் மூடப்பட வேண்டும். அதன் கழுத்தில் அற்புதமான மற்றும் நறுமணம் கொண்ட மாலைகள் இருக்கும். பழங்கள் மற்றும் மென்மையான இலைகளை அதன் மீது வைக்க வேண்டும். மங்களகரமான நூல் கட்டப்பட வேண்டும். அங்கு தேவர்களின் இறைவனான நரசிம்மரின் சிலை நோய்களிலிருந்து விடுபட்டது தேவர்களின் இறைவன் வைக்கப்பட வேண்டும். பின்னர் பக்தர் மந்திர ராஜத்தை, அதாவது பிரணவத்துடன் கூடிய மந்திரத்தை ஓதி ஸ்ரீஹரியை அழைத்த பிறகு பிரசாதம் போன்றவற்றை முறையாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். பின்னர் பிராமணர்களே, பல்வேறு வகையான வெளிப்புற பிரசாதங்களுடன் அவர் முறையாக வழிபட வேண்டும். அந்த நீர் கலசத்தின் வடமேற்கில் 1008 ஹோமங்களை ஆசான் யாக கிளைகள், நெய் மற்றும் கரு மூலம் செய்வார். பிரசாதத்தின் எஞ்சிய பகுதியை இறுதியில் உள்ள பானையின் நடுவில் வைக்க வேண்டும். தேரை பதாகைகள், மணம் வீசும் மலர் மாலைகள் போன்றவற்றால் அழகாக அலங்கரிக்க வேண்டும். தேரின் அனைத்து பாகங்களிலும் சந்தன குழம்பு மற்றும் நறுமணம் கலந்த தண்ணீரை தெளிக்க வேண்டும். கருப்பு கற்றாழை மரத்தை புகைக்க வேண்டும். சங்குகள் மற்றும் காகால எக்காளங்கள் முழங்க வேண்டும். நரசிம்மத்தின் கொடியில் சமீரானத்தை காற்று கடவுள் நிறுவ வேண்டும். பின்னர் மனம் வீசும் மலர்கள் கொண்ட சிவப்பு மாலைகளால் முறையாக வழிபட்ட பிறகு பின்வரும் மந்திரத்தை ஓதி சுபர்ண கருடனை பிரார்த்தனை செய்ய வேண்டும். பொன்னிற பறவைகளின் அதிபதியும் பிரபஞ்சத்தின் வாழ்க்கைக்கு காரணமானவரும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உடலும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வாகனமும் சின்னமும் ஆன சுபர்ணரை, அதாவது கருடனை நான் வணங்குகிறேன். ஏராளமான பாம்பு பெண்களின் கருப்பையில் உள்ள கருக்கள் உடனடியாக கலைக்கப்படுகின்றன. அவரது முகத்தில் சிவப்பு மண்ணும் தனது கடுமையான ஆசையும் கொக்கினால் துண்டிக்கப்பட்ட பாம்புகளின் கொழுப்பும் உள்ளன. வேதங்களின் தன்மை கொண்டவர், அசுத்தங்கள் இல்லாதவர். வேத மந்திரங்களை குழுவாக ஓதி, சங்கங்களை ஊதி, பல்வேறு இசைக்கருவிகளை வாசித்து, சிறந்த சூக்தத்தை, அதாவது பிரணவத்துடன் உச்சரித்து பூசாரி தேரின் உச்சியில் சுபர்ணத்தை வைக்க வேண்டும். பின்னர் ஒரு தண்ணீர் பானையை தேரின் அனைத்து பக்கங்களிலும் சுற்றி அசைக்க வேண்டும். ஒரு பிராமணருடன் சேர்ந்து மந்திர ராஜத்தை 3 முறை ஓத வேண்டும். மேலும் தேரின் மீது தண்ணீர் தெளிக்க வேண்டும்.
பின்னர் பூர்ணாகுதி நெருப்பில் இறுதி யாகம் வழங்கப்பட வேண்டும். பிராமணர்களுக்கும் குருவிற்கும் பணம் பரிசுகளை வழங்க வேண்டும். இதன் மூலம் அந்த குரு மகிழ்ச்சி அடைவார். இறுதியில் பக்தர் பிராமணர்களுக்கு பால், புட்டு, தேன் மற்றும் நெய் ஆகியவற்றை ஊட்ட வேண்டும். பலபத்ரரின் தேர் நிறுவுதல் 12 எழுத்து மந்திரத்தை ஓதும்போது செய்யப்பட வேண்டும். கலப்பை சின்னத்திற்கான மந்திரம் கலப்பை இடி மின்னல், அது பாதுகாக்கிறது போன்றவற்றுடன் தொடங்கும் ஒன்றாக இருக்க வேண்டும். அல்லது 12 எழுத்து மந்திரமும் மகிமைப்படுத்தப்படுகிறது. அன்னை சுபத்ரையின் தேர் லக்ஷ்மி சூக்தத்துடன் நிறுவப்படும். இந்த மந்திரத்தை ஓதிய பிறகு தாமரை சின்னம் உயர்த்தப்பட்டு விரிக்கப்படும். ஸ்ரீயின் வசிப்பிடமே, தாங்கள் முரளியின் எதிரியின் தொப்புள் சுழலில் இருந்து தோன்றியுள்ளீர்கள். தாங்கள் பிரபஞ்ச முட்டைகளின் குழுவின் வடிவத்தை எடுத்துள்ளீர்கள். நீங்கள் 4 முக இறைவனின் இருக்கை நிலையாக இருங்கள். இவ்வளவு வித்தியாசம் உள்ளது. ஹவிஸ் 3க்கும் தனித்தனியாக 5 முறை வழங்கப்பட வேண்டும். ஒன்றோடு இணைக்கப்பட்ட அனைத்தும் முழுமையாக தனித்தனியாக செய்யப்பட வேண்டும். தேவர்கள் நிறுவிய பிறகு பக்தர்கள் தங்கம், பசுக்கள், ஆடைகள், தானியங்கள் மற்றும் பணத்தை இறைவனிடம் மிகுந்த பக்தியுடன் காணிக்கையாக வழங்க வேண்டும். வேத மந்திரங்களை ஓதுவதோடு கட்டளைகளின்படி நிறுவப்பட்டு நன்கு அலங்கரிக்கப்பட்ட தேரில் இறைவனை அமர வைக்க வேண்டும். பல்வேறு இசைக்கருவிகளின் துணையுடன் வெற்றி பெறு என்று மங்களகரமான உச்சரிப்பு இருக்க வேண்டும். மௌனங்கள் அசைக்கப்பட வேண்டும். தூபங்கள் ஊதப்பட வேண்டும், எரிக்கப்பட வேண்டும். மலர்கள் பொழியப்பட வேண்டும். பிராமணர்கள், சத்திரியர்கள் அல்லது வைஷ்யர்கள் தெய்வத்தை தேர் நோக்கி அழைத்து செல்ல வேண்டும். நல்ல குணங்களை கொண்ட அடக்கப்பட்ட குதிரைகள் அல்லது காளைகள் அல்லது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மீது மிகுந்த பக்தி கொண்ட மனிதர்களால் தேர் கவனமாக இழுக்கப்பட வேண்டும். அனைத்து மக்களும் மன நிறைவுடன் உணவளிக்கப்பட வேண்டும். பல்வேறு வகையான உணவுகள், திரவியங்கள் போன்றவற்றால் திருப்தி அடைய வேண்டும். பிராமணர்களே, தேவர்களுக்கு தேரின் மேலே பலி மந்திரங்களை கூறி பிரசாதம் வழங்க வேண்டும். தேவர்களே, ஆதித்யர்கள், வசுக்கள், மருத்துக்கள், அஸ்வினி தேவர்கள், ருத்ரர்கள், சுபர்ணர்கள், பாம்புகள், தீய சக்திகள், கிரகங்கள், அசுரர்கள், யாதுதானர்கள், தேரில் இருக்கும் அனைத்து தெய்வங்களே, வாசஸ்தலங்களின் பாதுகாவலர்களே, உலகங்களின் பாதுகாவலர்களே, தடைகளை ஏற்படுத்தும் விநாயகரே, நீங்கள் அனைவரும் பிரசாதங்களை ஏற்றுக்கொள்ளட்டும். பெரிய தெய்வீக முனிவர்கள் பிரபஞ்சத்திற்கு நல்வாழ்வை கொடுக்கட்டும். இது அனைத்து தடைகளையும் தடுக்கட்டும். அவை விரோதமாக இருக்கக்கூடாது. தைத்தியர்களும் பூதங்களின் குழுக்களும் திருப்தி அடைந்து மென்மையாக இருக்கட்டும். அதன் பிறகு இறைவன் சமதளமான நிலத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார். அதன் பின்வரும் மந்திரங்கள் ஓதப்படுகின்றன. ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பற்றிய காயத்ரி மந்திரம், அவரை பற்றிய புனித சூக்தம், பாடல், வாமதேவிய மந்திரங்கள், புனித மானஸ்தோக்கியம் போன்றவை மற்றும் ரதந்திரங்கள். பின்னர் புண்ணியவாகனத்தில் உரத்த உச்சரிப்பு இசை கருவிகளின் ஒலியுடன் இருக்கும். சக்கரம் தாங்கிய இறைவனின் தேர் மிகவும் மெதுவாகவும் அன்பாகவும் எடுக்கப்பட வேண்டும். சிறந்த பிராமணர்களே, தேர் தொடர்பான தீய சகுனங்களை இப்போது நான் விவரிக்கிறேன். தண்டு உடைந்தால் பிராமணர்களுக்கு ஆபத்து, அச்சு உடைந்தால் சத்திரியர்களுக்கு அழிவு, தராசு கற்றை உடைந்தால் வைஷ்யர்களுக்கு அழிவு, நுகத்தடி முள் அருந்தால் சூத்திரர்களுக்கு ஆபத்து, அச்சு முள் அருந்தால் வறட்சி ஏற்படும், பீடம் அருந்தால் குடிமக்களுக்கு ஆபத்து ஏற்படும், தேரின் சக்கரம் அருந்தால் எதிரிகளின் படையெடுக்கும் என்பதை அது முன்னறிவிக்கிறது. பிராமணர்களே, கொடிக்கம்பம் விழுந்தால் நிச்சயமாக வேறொருவர் அரசராகி விடுவார். சிலை உடைந்தால் அரசர் இறந்து விடுவார் என்று ஒருவர் கணிக்க முடியும். தேர் உடைந்தால் உலகம் முழுவதும் அழிவு ஏற்படும். இவை மற்றும் பிற அசுபமான சகுனங்கள் நடந்தால் தெய்வங்களுக்கு மீண்டும் ஒரு முறை பிரசாதம் வழங்கப்பட வேண்டும். அதேபோல் சாந்தி ஹோமமும் செய்யப்பட வேண்டும். பிராமணர்களை மீண்டும் ஒரு முறை உணவளிக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு உணவு தானியம் வழங்கப்பட வேண்டும். தேரின் வடகிழக்கு பகுதியில் புனித நெருப்பை மூட்ட வேண்டும். ஹோமம், நெய், தேன், ஆஜ்யம் அதாவது திட நெய், எண்ணெய் போன்ற ஏதேனும் மாற்று பொருளை வேர்களிலும் நுனிகளிலும் தடவி யாக கிளைகள் மூலம் செய்யப்பட வேண்டும்.
சிறந்த பிராமணர்களை பலாச மரத்திலிருந்து பலிபீட கிளைகள் இருக்க வேண்டும். மந்திர ராஜ்யத்தின் மூலம் பக்தருக்கு தீட்சை வழங்கப்பட வேண்டும். பக்தர் தீட்சை மந்திரத்தின் மூலம் ஹோமம் செய்ய வேண்டும். எல்லாவற்றிலிருந்தும் சிறப்பு பலன் இருக்க வேண்டும். ஹோமத்தின் முடிவில் அவர் சாந்தி வாசன சடங்கு செய்ய வேண்டும். பிராமணர்களுக்கு வணக்கம். எப்போதும் அரசரின் நலன் இருக்கட்டும். பசுக்களுக்கு வணக்கம். குடிமக்களுக்கு நலன் இருக்கட்டும். முழு பிரபஞ்சத்திற்கும் அமைதி இருக்கட்டும். 2 கால்களுக்கு நல்வாழ்வு இருக்கட்டும். 4 கால்களுக்கு எப்போதும் அமைதி இருக்கட்டும். குடிமக்களுக்கு நல்வாழ்வு இருக்கட்டும். அதேபோல் நம் ஆன்மாவிற்கும் நல்வாழ்வு இருக்கட்டும். இறைவன் புவக ஸ்வக 3 உலகங்களின் பெயர்கள் ஆகியோருக்கு அமைதியும் மங்களமும் உண்டாகட்டும். அமைதி உண்டாகட்டும். மங்களம் உண்டாகட்டும். நம்மை சுற்றிலும் நல்வாழ்வு உண்டாகட்டும். இறைவனே தாமே பிரபஞ்சத்தை படைத்தவர். தாமே ஊட்டமளிப்பவர். தாமே தேவர்களின் தலைவர். குடிமக்களை பாதுகாக்கவும் பிரபஞ்சத்தின் தலைவரே அமைதியை உருவாக்குங்கள். மன்னரே, பயணத்தை மேற்கொள்பவரின் தீய கிரகங்களை அறிந்த பிறகு ஒருவர் கிரக சாந்தி, கிரகங்களை அமைதிப்படுத்துதல் போன்ற சடங்குகளை செய்ய வேண்டும். 25ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.